நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2026 குரு பயிற்சியில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனுசு ராசிக்கு மீன ராசிக்கும் அதிபதி, ராசி அதிபதி குரு பகவான். அவர் 8ல் மறைஞ்சு உச்சம் பெறுறாரு. இப்போ இந்த தனுசு ராசிக்காரவங்க மெயினாக உடம்பு முக்கியமாக கவனிக்கணும். செரிமான கோளாறு, டயபிட்டிஸ், சக்கரை சத்து, அப்புறம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய், மேலும் கொலஸ்ட்ரால், இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் உணவு கட்டுப்பாடு கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வியாதிகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த 8ல் குரு வந்தாலே இந்த மாதிரி வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் முறையான மருத்துவரை அணுகி கரெக்டான சிகிச்சை அளிச்சிருங்க, இப்போயே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ல் குரு இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடங்களில் சில பல பிரச்சனைகள், வீண் பழியை உங்கள் மேலே போடுவாங்க. நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க, அந்த பழியை உங்கள் மேலே போடுவாங்க. இவர் தான் செஞ்சார், இவன் தான் செஞ்சான், இந்த அம்மா தான் செஞ்சாங்கன்ற மாதிரி சொல்லி பழி போடுவாங்க. அந்த மாதிரி பழிகள்லாம் உங்கள் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது 8ல் குரு இருக்கிறதுனால. பொதுவாகவே யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும் குரு 6, 8ல் மறைவு பெறும்போது இந்த மாதிரி வீண் பழிகளை சந்திக்க வேண்டி வரும். வேலை பார்க்குற இடங்களில், வீட்லேயுமே கூட சில விஷயங்களை சந்திக்க வேண்டி வரும், பிரச்சனைகளை. இதுக்கு நீங்கள் முறையான பரிகார வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபடலாம். இது யூஸ்வலாக எல்லா பேரும் சொல்கிறது தான். ஸ்ரீ ராகவேந்திரர், அப்புறம் காஞ்சி பெரியவா, இந்த மாதிரி பெரிய மகான்களை வழிபாடு மூலம் இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த 8 குடைய குரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். நன்றி.